ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சிக லக்ன விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்தை எண்ணி வர 2ஆம் பாவம் 2ஆம் ராசினா தனுசு ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த தனுசு ராசி நட்சசாரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு தசாபுத்திநாதர்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க கூட இந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்ட நவாசம் 2 பேப்பர் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருப்போம். ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருப்போம். சின்னதாக ராசி கட்டத்தில் அதாவது லான் போட்டிருப்பாங்க ஒரு கட்டத்தில். ஓகேங்களா? அதான் உங்களோட லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதிலேருந்து எண்ணி வர 2ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த தனுசு ராசியோட பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதான் கிரகத்தை வரிசைப்படுத்தியிருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு நட்சத்திர சாரங்களை வரிசைட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அது அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களோட தசாபுத்தி நாட்கள் பயணிச்சு தான் உங்களுக்கு தசாபுத்தி நடத்தி பலனளிக்கிறது பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது அந்த இடத்துல கிரகங்கள் எதுவுமே இல்லைங்க அப்படின்னாக்கா, எந்த பாவத்தில் இருக்கிறாங்களோ அந்த பாவத்தை வீடியோ பாருங்கள், அந்த பலன் உங்களுக்கு அப்படியே 100% ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அதாவது 3 கோடியும் 4 கோடியினுடைய சனி திசைங்க. ஓகேங்களா? புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடியும் 12 கோடியோட புத்தி சுக்கிர புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது சனி திசையானது 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சனி திசையில் புதன் புத்தி சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 வருடமும் 2 மாதமும் வரை உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் இந்த லக்ன இந்த பலன் பார்க்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. விருச்சிக லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்குது பட்சத்தில் லக்ன பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே நீ பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்கள் 2ஆம் பாவமான 2ஆம் ராசினா தனுசு ராசி இந்த நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ தனுசு என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? மூலம் 1 2 3 4 பாதம் இருக்கும். போராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 7 கோடி 12 கோடி சுக்கிர பகவான் பயணிச்சு என்ன பலன் கூட பார்ப்போம். இப்போ 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு மேலே கேது சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 7 கோடி 12 கோடி சுக்கிரன் பயணிக்கிறார். அப்போ இதுக்கு என்ன பலன் நம்ம கேட்டோம்னாக்கா, அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இனோட்டு இனம் பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது என்ன சொல்கிறதுங்க, அதாவது நூல் சம்மந்தப்பட்டது, இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது, இந்த அக்கு பஞ்சர், பிசியோதெரப்பி, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சித்த மருத்துவம், இந்த மாதிரி ஒரு நரசிங்கி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா நம்ம செயல்பாடு இல்லை புதுசாக பார்த்தீங்கன்னா போய் அணுகுவோம். இது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த புத்தி இந்த சாரத்துலேருந்து புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை வாய்ப்புகள் அந்த தொழிலில் அமையும் அந்த ரூட்டை காட்டி விட்டுரும். அது ஓகேங்களா? அப்போ பழசு சம்மந்தப்பட்டது, அது பழசை வந்து நம்ம புதுசாக்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இல்லை பழசுன்னு நம்ம சொல்லி சேல்ஸ் பண்ணுறது, விற்கிறது, அணுகிறது, இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையோட ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் ஒரு காலத்துவம் உங்களுக்கு தொடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. காலம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத ஒரு விரயம் செலவு பயணம் இதெல்லாம் குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதோட வாய்ப்பு, இல்லை இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாட்டம் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷாராக சோதனமாக தான் தொழில் நீங்கள் பண்ணணுங்க. அப்போ மனைவிக்கு நம்மளுக்கு இடையே பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீ பெருசாக நான் பெருசாக வரும். 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கனாக்கா நான் தான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன், நீங்கள் அதிகம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதங்கள் வரும். இல்லை அவங்க ஏதாவது கொஞ்சம் வேலைப்பாடு கம்மியாக இருக்கும், இல்லை இவங்க வேலை ஆரம்பிப்பாங்க. ஏதோ முதல்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு உண்டான வாய்ப்பு, கூட்டாளிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்பு, சமூகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ப்பு வரதுக்குண்டான வாய்ப்பு வரும். அதே மாதிரி வந்து இனம் பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்குங்க. அது ஊர் டு ஊர் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சேர்த்து போகலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு பின்னி சூனி செய்வன கோளாறு இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டாக்கா இந்த அமைப்பில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்குண்டான தேடுதல், அதுக்குண்டான புரிதல், அதுக்குண்டான அலைச்சல், அதுக்குண்டான ஒரு பரிவர்த்தனைலாம் பண்ணக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அத்தனையும் நம்ம ஒரு பழகுவோம், இல்லை தீர்ப்போம், இல்லைன்னா மற்றவங்க செய்வோம்.
இது ஏதோ ஒன்று பண்ணுவோம். மொத்தம் ஒரு இணைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்களில் பெருமாள் கோயில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்புங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எவ்வளோ சொல்லலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா போராடம் சார் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராடங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரோட சார் இல்லைங்களா? அப்போ 7 கோடி 12 கோடி புத்திநாதனோட சுய சார் இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்போ 2வது பாவம் சம்மந்தப்பட்டு, ஓகேங்களா? அப்போ 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ 7 12 டபுளாக சம்மந்தப்படுறாங்க அந்த இடத்துல. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு உண்டான விரயம், திருமணத்துக்கு உண்டான சுப செலவு. இப்போ மனைவிக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேற்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடை ஆபரணம் வாங்குறது, அதாவது புதுசாக ஒரு தங்க நகை செஞ்சு கொடுக்குறது, அவளுக்கு ஒரு வண்டி வாகனம் அமைச்சு கொடுக்குறது, இல்லை தூரத்து பயணம் போகிறது, சுற்றுலா போகிறது, சில புதுசாக திருமணம் ஆனவங்க தேனில் போகிறது. அப்போ அதுக்குண்டான ஒரு செலவு நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டோட மாப்பிள்ளையை போகிறதுக்கு உண்டான அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அமையுங்க. அதுக்குண்டான பயணம், அதுக்குண்டான வரி, அதுக்குண்டான செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வந்து கோயில் கும்பாபிஷேகம், ஒரு பெரிய முதலீடு போட்ட ஸ்தாபனத்தை போய் நம்ம ஆர்டர் பண்ணுறது, தொழில் போய் சம்பளத்தை போய் செய்கிறது. ஓகேங்களா? இப்போ ஷேர் மார்க்கெட்டு, இந்த இல்லீகல் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து சூதனம் பண்ணணும். இந்த நகை வந்து அடமானம் வச்சு வாங்குறது, ஓகேங்களா? இந்த ஆடை டியூவில் எடுத்து கொடுக்குறது, வண்டி வாங்க டியூவில் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி தொழிலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு நல்லாயிருக்கும். பார்த்து கொஞ்சம் சூதனமாக நிதானத்தோட பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சாரத்துக்கு போல. அடுத்து உத்திராடம் சாரம் இருக்குது இல்லைங்களா? 10 கோடி சாரம். ஓகேங்களா? 10 கோடி சாரம் பற்றி இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க? அப்புறம் 2 சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டு மேலே 7 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதான் கவர்மெண்ட் லோன் வாங்கி நம்ம வந்து சொந்தமாக தொழில் தொடங்குறது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடை சம்மந்தப்பட்டது, ஒரு சினிமா தியேட்டர், ஒரு கலைத்துறை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகை கடை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை ஆபரணம், இந்த மாதிரி ஒரு ஹோட்டல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, இந்த பட்டு தறி நெய்யறது, இந்த மாதிரி தொழில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் லோன் எடுத்து நம்ம பண்ணுறது, அரசு அங்கீகாரத்தோடு பண்ணுறது, ஒரு ஆரிசி எடுத்து நம்ம பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அமைக்கூட அமைப்பு. ஓகேங்களா? சில பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகம், நம்ம கணவன் மனைவி யாராவது கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்குறது, கவர்மெண்ட் லோன் வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழில் பண்ணுறது. ஓகேங்களா? சில பேர் புகழ் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான செலவுனா இதுக்குண்டான பயணம் நம்ம பயணிக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. நீ பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வு. என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.